போன சாப்டரோட முடிவுல நம்ம ஹீரோ அந்த மினிட்டரோட அட்டாக்க டாச் பண்ணதுனால ரிஃப்ட்னு சொல்லக்கூடிய ஒரு ஹிடன் ஸ்டாட் அவனுக்கு கிடைச்சிருக்கும். அந்த ரிஃப்ட்ங்கிறது என்னன்னு பாத்தீங்கன்னா, நம்ம ஹீரோ கரண்டா இருக்கிற லெவலை விட அவன் ஃபேஸ் பண்ற அந்த ஆப்போனன்ட் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருந்தா நம்ம ஹீரோவோட பவரும் அதுக்கேத்த மாதிரி இன்க்ரீஸ் ஆகும். இதுவே நம்ம ஹீரோ கூட சண்டை போடுறவங்க பவர் கம்மியா இருந்தா அவங்களுடைய பவர் இன்னும் கம்மியாகும். இந்த ஒரு விஷயத்தினாலதான் நம்ம ஹீரோ லெவல் 1ல இருந்தாலுமே அந்த மினிட்டார் அளவுக்கு ஸ்ட்ராங்கா இருக்கான். நம்ம ஹீரோ ஒவ்வொரு தடவை அந்த அட்டாக்க மிஸ் பண்ணும் போதும் 0.05% அவனுக்கு இன்க்ரீஸ் ஆயிட்டே இருக்கு. இதை ஒன்னும் நான் சிம்பிளா கண்டுபிடிக்கல. நிறைய ட்ரையல்ஸையும் எரர்ஸையும் ஃபேஸ் பண்ணதுக்கு அப்புறம் கடைசியா கண்டுபிடிச்சதுதான் இந்த பெஸ்ட் மெத்தட். இந்த மான்ஸ்டரோட அட்டாக் எல்லாத்தையுமே 1000 இல்ல 10,000 டைம்ஸ்க்கு மேலயும் நான் வாங்கியிருக்கேன். அதனால இந்த அட்டாக் பேட்டர்ன் எல்லாத்தையுமே என்னுடைய பாடி அடாப்ட் பண்ணிக்கிச்சு அப்படின்னு சொல்லிட்டு அந்த மான்ஸ்டர் பண்ற ஒவ்வொரு அட்டாக்ல இருந்தும் டாச் பண்ணிட்டு இருக்கான். ஒரு அட்டாக்ல இருந்து தப்பிக்கும் போது நம்ம ஹீரோக்கு 0.05% சொல்லிட்டு இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கு. உடனே ஹீரோ வந்து, என்னதான் நீ பவர்ஃபுல்லான அட்டாக்கை யூஸ் பண்ணாலும் அது என் மேல படாத வரைக்கும் அது யூஸ்லெஸ் தான். இத பார்த்த மத்தவங்க எல்லாருமே, அட கடவுளே, இந்த மாதிரியான ஒரு பிளேயரையா நாங்க எதிர்க்க பார்த்தோம். இத பார்த்த ஹேனாவும் என்னால நம்பவே முடியல. இந்த மாதிரி ஒருத்தனை கொன்னு அவனுடைய லூட் எடுத்துடலான்னு பிளான் பண்ணிட்டு இருந்தோம். இவனை ஜெயிக்கணும்னு நினைச்சதே என்னுடைய முட்டாள்தனம் தான். இதே நேரத்துல ஹீரோவும் ரொம்ப ஸ்லோவா இருக்க. இந்த மாதிரி நீ ஸ்விங் பண்றதுனால என்ன ஹிட் பண்ணிட முடியாது. ரொம்ப ஷார்ட்டான டைம்ல ஸ்ட்ராங்கான பர்சனா மாறணுங்கிறது ரொம்பவே ஈஸி. அதுக்கு நீங்க பண்ண வேண்டியதெல்லாம் ஒண்ணு மட்டும்தான், உங்களுடைய லைஃப பணையம் வைக்கணும். எந்த அளவுக்கு உங்க லைஃப பணையம் வைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு பெட்டர் ரிவார்டு உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மான்ஸ்டருடைய அட்டாக்ல இருந்து லாஸ்ட் மினிட்ல எஸ்கேப் ஆகுறான். இது வரைக்கும் 0.5 ஏறிட்டு இருந்த அந்த ஸ்டாக் பாயிண்ட் சடனா 1 ஸ்டாட் பாயிண்டா ஏறி இருக்கு. இத பார்த்த நம்ம ஹீரோவும் நாட் பேட், ஆனா என்னால இந்த மாதிரியே ரிஸ்க் எடுத்துட்டு இருக்க முடியாது. தப்பான ஒரு அடி எடுத்து வச்சாலும் இங்க என் கதையே முடிஞ்சிடும். வேற வழி இல்ல, இத நான் சீக்கிரமே முடிச்சாகணும் அப்படின்னு சொல்லிட்டு மீதி இருக்கவங்கள பார்த்தா அங்க இருக்கவங்க எல்லாருமே இங்க இருந்து எப்படியாச்சும் சீக்கிரம் தப்பிச்சு போயிடணும்னு சொல்லிட்டு அங்க இருக்க ஒரு சிவரை ஃபாலோ பண்ணிட்டு போறாங்க. ஏன்னா இப்படியே போனா எக்ஸிட்ட அடைஞ்சிடலாம்னு சொல்லிட்டு. உடனே அவங்களுக்கு பின்னாடி வந்த ஹீரோவும், இங்க ஏதாச்சும் நான் மிஸ் பண்ணிட்டேனா? ஆமா, எல்லாரும் எங்க போறீங்க? உங்க எல்லாருக்குமே ஸ்டாட் பாயிண்ட்ஸ் வேணும்ல, அப்ப நீங்களும் வந்து என் கூட ஜாயின் பண்ணிக்கோங்க. இப்போ அந்த மான்ஸ்டர் கிட்ட இருந்து நான் எப்படி அந்த அட்டாக்கை டிஃப்ளெக்ட் பண்ணணும் அதே மாதிரி நீங்களும் பண்ணீங்கன்னா உங்களுடைய ஸ்டாட் பாயிண்ட்டும் இன்க்ரீஸ் ஆகும். இது ரொம்ப ஈஸியா தான் இருக்கும். அது மட்டும் இல்லாம நீங்க எல்லாரும் தானே எல்லாத்தையுமே ஷேர் பண்ணிக்கணும்னு சொன்னீங்க, போங்க போய் சண்டை போடுங்கன்னு சொல்ல அங்க இருந்த அந்த மான்ஸ்டரும் இவங்களை அட்டாக் பண்ண வருது. உடனே ஹீரோவும் அந்த ஹேனாவோட கைய பிடிச்சு அவளை காப்பாத்திடுறான். ஏன்னா ஹேனா உயிரோட இருந்தாதான் அவளுடைய ஸ்கில்ல நம்ம ஹீரோவால காப்பி பண்ண முடியும். ஆனா அவங்களுக்கு பின்னாடி இருந்த 2 பேருமே அந்த மான்ஸ்டரோட அட்டாக்ல மாட்டி இறந்துடுறாங்க. என்ன ஆச்சு உனக்கு? அந்த மான்ஸ்டர் அட்டாக் பண்ணும்போது ஒண்ணு அதை டாச் பண்ணணும், இல்லனா அதை விட்டு தள்ளி போகணும். என்ன, நான் சொன்னது கரெக்ட் தானே கண்ணுக்குட்டி அப்படின்னு அந்த மான்ஸ்டரை பார்த்து கேட்க உடனே அந்த லேப்ரித்தோட ஸ்ட்ரக்சர் சேஞ்ச் ஆகிற டைம் வருது. இத பார்த்த ஹீரோவும், அச்சச்சோ டைம் முடிஞ்சிருச்சா, நான் உன்னை அப்புறம் மீட் பண்றேன், பாய் அப்படின்னு சொல்ல அந்த இடமும் க்ளோஸ் ஆயிடுது. இத பார்த்து காண்டான அந்த மினட்டோரும் அந்த கோடாரிய வச்சு சுத்தி இருக்க இடத்த அட்டாக் பண்ணுது. இந்த இடத்துல உயிர் பொழைச்சது நம்ம ஹீரோ, ஆனா அப்புறம் அவளுடைய ஃப்ரெண்டு. இன்னும் கொஞ்ச நேரம் நம்ம அந்த இடத்துல இருந்திருந்தோம்னா கண்டிப்பா செத்து இருப்போம். இந்த மினிட்டோரை அங்கேயே விட்டுட்டோம்ல, திரும்ப அது நம்மள ஃபாலோ பண்ணிட்டு இங்க வராதுல்ல அப்படின்னு ஆனாவோட ஃப்ரெண்டு கேட்க உடனே ஹீரோ வந்துட்டு, அதுதான் இல்ல, இதுக்கு முன்னாடி நான் ஒரு பட்டாம்பூச்சியை தொட்டான்ல, அதுக்கு மேல இருக்க ஒரு திரவம் அதுதான் மினோட்டார கவர்ந்து இழுக்கும். சோ அதனால எத்தனை தடவை அதுகிட்ட இருந்து நம்ம தப்பிச்சாலும் அது நம்மள ஃபாலோ பண்ணி வந்துகிட்டே தான் இருக்கும். இதை கேட்ட ஹேனாவும், எதுக்கு இந்த மாதிரியான ஒரு கிரேசியான விஷயத்த நீ பண்றன்னு கேட்க பதிலுக்கு ஹீரோவும், வேற எதுக்கு, என்னுடைய ஸ்டாட் பாயிண்ட இன்க்ரீஸ் பண்றதுக்காக. அது மட்டும் இல்ல, எப்பப்பெல்லாம் இந்த லேப்ரியா சேஞ்ச் ஆகுதோ அப்பெல்லாம் நம்ம பிரேக் எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் திரும்பவும் அந்த மினிட்டர் கூட கொஞ்சம் பிளே பண்ணணும். இதெல்லாம் கேட்ட ஹேனாவும், சரி எவ்வளவு நேரத்துக்கு நம்ம இந்த மாதிரி பண்ணணும், அதாவது இந்த இடத்துல இருந்து நம்ம எஸ்கேப் ஆகுற வரைக்கும், எக்ஸாக்டா சொல்லணும்னா 1 மாசம். என்னது, இந்த ஹெல்ல இன்னும் 1 மந்த் இருக்கணுமா? எங்களால முடியாது, எங்களுக்கான வழியை நாங்களே பாத்துக்கிறோம். அது மட்டும் இல்ல, நாங்க உன் கூட இல்லனா அந்த மினிட்டார் எங்களை அட்டாக் பண்ணாது, ஏன்னா அந்த பட்டர்ஃபிளைய தொட்டது நீதான். பதிலுக்கு ஹீரோவும், நீங்க சொல்றதெல்லாம் கரெக்ட் தான், சரி நீங்க எந்த வழியில போலான்னு இருக்கீங்க? ஏன்னா இந்த லேப்ரியாத்தை பொறுத்த வரைக்கும் தெரியாத வழியில போறது உங்க கண்ணை நீங்களே கட்டிட்டு போற மாதிரி ரொம்ப
ரொம்பவே ஆபத்தானது. அப்போ நீ என்ன சொல்ல வர? உனக்கு அந்த எக்ஸிட் பாயிண்ட பத்தி தெரியுமா? இதை கேட்டு நம்ம ஹீரோவும், நான் முன்னாடியே சொன்னதுதான், இந்த இடத்துல என் அளவுக்கு விஷயம் தெரிஞ்ச ஆளு யாருமே இல்ல. சோ அந்த எக்ஸிட் பாயிண்ட் எங்க இருக்குன்னு எனக்கு நல்லாவே தெரியும். அப்போ எங்களுக்குமே வேற வழி இல்ல, உன் கூடவே வரோன்னு சொல்ல. இந்த உலகத்துல எந்த ஒரு விஷயமும் ஃப்ரீயா கிடைக்காதுல ஆனா, ஈவன் தோ ஒரு பஸ்ல போனா கூட அதுக்கான ஃபேரை நம்ம கொடுத்துதானே ஆகணும். சரி, என்ன வேணுமோ கேளு, உங்ககிட்ட இருக்க அந்த எல்லா காயினும் எனக்கு வேணும் அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்க, இந்த இடத்துல இந்த சாப்டர் முடியுது. நெக்ஸ்ட் வீடியோவை பார்க்க மறக்காம எல்லாரும் இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்க, அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த சாப்டர்ல சந்திக்கலாம்.